வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகிரியில் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 50 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அதாவது அந்த ஃபோட்டோ மேலே உங்களோட சைனை நீங்கள் போடணும். இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இங்கே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா சிங்கிள் அப்படிங்கிறது இங்கே ஃபில் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிட்டு கேட்டகரி, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பேர் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே டீட்டெயில்டாக 10th 12th டிகிரி, பிஜி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. அடுத்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, வேறு ஏதாவது ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி உங்களுக்கு கேம்ஸ்லேயோ அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க மாதிரி எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, சேலரி எவ்வளோ வாங்கினீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, அதேமாதிரி உங்களோட கரஸ்பாண்டட் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல் அட்ரஸுமே பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்கள் 2 நம்பர் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக எடுத்து சப்மிட் பண்ணணும். அது டிடி பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் எடுத்தீங்க, டிடி நம்பர் என்ன, டேட் என்ன அமௌண்ட்டில் டிடி எடுத்தீங்க, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே பிளேஸு, டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தி பிரின்சிபால், சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின் 642102, உடுமல்பேட் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், டெஸ்டிமோனியல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கு 500 ருபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு 200 ருபீஸும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் தான் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டோட நேம் வந்து போல்ட் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபீஸை பார்த்திங்கன்னா இந்த நேமுக்கு தான் நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். ஸோ டிடி எந்த நேமில் எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமில் டிடி எடுத்து அதை அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும், ஓகேங்களா?
இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்டல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு ஸ்கூல் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து அஃபிலியேட்டட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது, கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மார்ச் 6ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் எம்ப்ளாயி கேட்டகரியில் எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 13 வேகன்சிஸ் அன்ரிசர்வ்டு யூஆர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கமிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜின்னு என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் ப்ரொஃபஷன்ஸோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குக்கிங், பேக்கரி, எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங், டிரைவிங், டைலர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சிசிடிவி அண்ட் நெட்வொர்க்கிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரு, ஹார்ஸ் க்ரூமிங், ஹவுஸ் கீப்பிங் அண்டு ஹேண்ட்லிங் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியே 18,000, அதோட அலவன்சஸ் இருக்கும். என்ன மேட்ரிக்ஸில் உங்களுக்கு பெய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் இருக்கும். 7th சிபிசி படி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎம் பிடிஐ கேட்டகரியில் மேட் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேகன்சிஸ். இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸாக கன்வர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷன்லலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஹவுஸ் கீப்பிங் டியூட்டிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பிபிஇடி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதேமாரி பிபிஇடியில் டிப்ளமோவோ அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது ஹெல்த் எஜுகேஷன், அதோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் 1 year பிபிஇடி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். தமிழ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சால் எலிஜிபிள். ஸோ இது வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. விரும்பத்தக்க தகுதி தான், இது எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இல்லை. அவங்க சொல்லியிருக்க இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 50 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 25,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வார்ட் பாய்ஸ் கேட்டகரியில் 3 வேகன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 year இதோட ஒர்க் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ், தமிழ் அல்லது ஹிந்தி வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும், அந்த கன்வர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ரெசிடென்டல் ஸ்கூல் அல்லது இன்ஸ்டிடியூஷன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, ஹவுஸ் கீப்பிங் டியூட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அல்லது மிலிட்ரி ஸ்கூல்ஸ் அல்லது சைனிக் ஸ்கூல்ஸ் அல்லது போர்டிங் ஸ்கூல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி பார்த்திங்கன்னா கேம்ஸு, அதேமாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 50 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000 25,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் போஸ்ட் எல்லாமே 1 year ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஒர்க் பிடிச்சிருச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 year வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ அக்கமடேஷன், ஃப்ரீ மெஸ்ஸிங் எல்லாமே கொடுப்பாங்க. அதோட டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், கிராடிட்டி, இந்த மாதிரி சம் அலவன்சஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் அல்லது ட்ரேட் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு மெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஏப்ரலில் 3rd வீக்கில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதர் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க.
இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா MTSல 13 வேக்கன்சிஸ், மேட்ரானில் 1 வேக்கன்சிஸ், வார்ட் பைஸில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த MTS போஸ்ட்டு உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.